अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वशक्ते विष्णभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। நமஸ்தர்வேभ्यः. அதிதியினுடையதான கிரக கிருத்தியங்கள்ல தினகிருத்தியங்கள்ல இவனுடைய கிரகஸ்தனினுடையதான நித்திய கிருத்தியங்கள்ல ஒரு அதிதிய அவன் நிச்சயமா எல்லா விதத்திலேயும் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிண்டு, அதுலயும் ராத்திரி வேளையில வந்துட்டான் அப்படின்னா அவனை ஒரு நாளும் வெளியே அனுப்பிவிடக் கூடாது, அவன் திருப்தனா இல்லாமல் போய்விடக் கூடாதுங்கிறதாகவே காண்பித்துண்டு 110வது ஸ்லோகம். அந்த 109வது ஸ்லோகத்துல தஸ்மாத் ஸ்வசக்தியா ராஜேந்திர சூரியோடம் அதிசின்னரஹ பூஜையேத் பூஜிதே தஸ்மின் பூஜிதா சர்வதேவதாக. சூரியோடன் அப்படின்னா சூரியன் அஸ்தமித்த பிறகு வரக்கூடியதான அதிதிக்கு சூரியோடன்னு பெயர். இப்படி சூரியோடனான, அதாவது சூரியன் அஸ்தமித்த பிறகு வரக்கூடியதான யாதொரு அதிதி உண்டோ அந்த அதிதியை தன்னுடைய சக்திக்கு ஏத்தால் போலே நாம் ஆதரிக்க வேண்டும். அவனை நன்னா பூஜித்து விட்டோமானால் எல்லா தேவதைகளையும் பூஜித்ததாக ஆகின்றதுன்னு சொல்லி, எதனால பூஜிக்கலாம்னார், अन्नशाकाम्बुदानेन स्वशक्त्या पूजयेत् पुमान् शयन प्रस्तरमहि प्रदानैरथवापि तम् कृतपादादिशौचस्तु भुक्त्वा सायं ततो गृही गच्छेत् शय्याम् अस्फुटिताम् अपि दारुमयीं नृपा. அப்படிங்கிறதாக என்னென்னனால அவனை கொண்டாடலாம் அப்படின்னார். அன்ன சாக்கா அம்புதானேன, சாதம் ஷாக்கா பல வகைப்பட்ட காய்கறிகள். அந்த காலத்துல காய்கறிகள்லாம் சுலபமா கிடைக்காது, பால் தயிர் எல்லாமே கிடைக்காது. பணக்கார ஆளாத்துலதான் மாடு வச்சிருந்தானா அவன் பணக்காரன். அதனாலதான் வேதத்துல பல இடங்கள்ல கோமான் பூயாசம்னு பிரார்த்தனையே உண்டு. மாடை கொண்டவனாக இருப்பேன். மாடுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் வெல்த். அதனாலதான் தமிழ்ல கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிற இடத்துல ஒரு சிறந்ததான செல்வம் ஒருத்தனுக்கு கேடுயில் விழு செல்வம் கல்வி, எந்த விதமான தோஷமும் ஏற்படாததான மிகச் சிறந்ததான செல்வமாக இருக்கக்கூடியது அவன் படித்திருக்கக்கூடிய வித்யை தான். மற்றவைகள் எல்லாமே மாடு அல்ல. மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். மற்றவைகள் எல்லாம் செல்வமாகவே கருதப்படாது. கல்விதான் ஒருத்தனுக்கு மிகச்சிறந்ததான செல்வம் அப்படின்னு அந்த இடத்துல மாடு அப்படின்னு காண்பிச்சிருக்கார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர்கிட்ட மாடு இருந்ததோ அவ்வளவுக்கு எவ்வளோ அது அவளுடைய தனவத்துவத்தை பறைசாற்றியதா சொல்ற வழக்கம். அப்போ மாடுங்கிறது நல்ல வித்வானாத்துல ராஜா ஏதாவது கொடுப்பார். ரொம்ப பெரிய இது புரஸ்காரம், தங்கத்தை கொடுக்கறது இல்லையானா மாடை கொடுக்கறது, சில பேருக்கு யானையை கொடுப்பாளாம். இந்த மாதிரி எல்லாம் காண்பிச்சிருக்கா அந்த காலத்துல. அதனால
நமக்கு அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியதானது என்ன அப்படின்னார், மாடுங்கிறது ஒரு செல்வமா இருந்த காரணத்தினால், அது எல்லார்கிட்டையும் இருக்க மாட்டாததுங்கிற காரணத்தினால், அதை கொண்டவாள செல்வந்தனா பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால, ஏதோ மாடு இருந்ததுன்னா அது அந்த காலத்து மாடு, நம்ம ஆத்துல ஒரு மாடு இருந்தாலே நம்ம என்ன பண்ணிட போறோம் சொல்லுங்க? அதுக்கு வெக்கல் வாங்கி போடுறது கூட நம்மளுக்கு துப்பு இருக்காது. அதாவது அந்த காலத்துல அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கா, ஆனாலும் மாடு வச்சுக்கணும், பராமரிக்கணும், போஷிக்கணுங்கிறதாக வச்சுட்டு இருந்தா. அது நம்மாத்து மாடு நம்மாத்து குழந்தைகளை காட்டிலும் மெல்லுசா இருக்கும். அது என்னத்த பாலை கறக்க போறது சொல்லுங்க? இப்படி எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கா. நம்ம அடியேன் பார்த்து எத்தனையோ கிராமங்கள்ல அந்த மாட்டை வச்சு வளர்க்கறது அப்படின்னு இப்ப நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு பண்றது பணம் இருக்கு பண்றோம், அந்த நாள்ல அது தர்மம்னு பண்ணிட்டு இருந்தா. அல்லது அது இருந்ததுன்னு அதுக்கும் முன்காலத்துல அது செல்வமாக கொண்டாடப்பட்டதான காலம். ஒரு 200-250 வருஷம் முன்னாடி அது தர்மம்னு சில பேர் பண்ணிட்டு இருந்தாள். ஆனா அடியேன் சொல்றதெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் இருந்ததான காலம், ஒரு 700-800 வருஷங்கள், 1000 வருஷங்கள், தேசிகனுக்கு முன்னாடி பாஷ்யக்காரர் காலத்துல எல்லாம் பணத்துக்கு ஒரு மதிப்பு செல்வத்தினால இது மாட்டுனால இருந்து. அதனால அவளுக்கு மாடு ஆத்துல இருந்தாலும் அதை போஷிக்கிறதே சிரமம். பின்ன அவளுக்கு மாடுக்கு தீவனம் போட்டு அதுகிட்டே இருந்து கிடைக்கக்கூடிய பால் ரொம்ப சிரமம். அதனால பால் தயிர் எல்லாம் ரொம்பவும் வசதியானதாக கருதப்பட்டது. அதனாலதான் அதுகளை அமிர்தம்னு சொல்லுவா. ஒரு சின்ன துளி பால்க்கு சிந்தி எடுத்து, தயிர் சிந்தி எடுத்து, மோர் சிந்தி எடுத்தோம்னா, இப்ப மத்தால குழப்புவோம் பாருங்க தயிரை, அப்படி தொழினா அதை சுத்தி ஜலம் செய்து தெரிக்கும் போல் மோர். அப்படி என் தோப்பனார் அதை கையால துடைக்கணும், அது கால் படக்கூடாது, அதெல்லாம் அமிர்தம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அது கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருந்திருக்க கூடியதான ஒரு காலம். அதனால அந்த மாதிரி பால் தயிரே கிடைக்கலன்னாக்கா காசை கொடுத்து வாங்கக்கூடியதான இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய்ங்கிறதெல்லாம் எங்கேருந்து? அதனால ரொம்ப சிரமமா இருந்திருக்கு. இப்பவே பார்த்திருக்கோம். இப்பதான் ஒரு 30-40 வருஷத்துல கிராமங்கள்ல கொஞ்சம் போறோம், அவளினுடைய பசங்கள்லாம் படிச்சு வெளியில போய் நன்னா பணக்காராளா ஆயிருக்கா அவள்லாம். இப்பதான் அதெல்லாம். அதுக்கு முன்னாடி இங்க கேட்டு இருக்கிற கூடியவாள்லாம் ஒரு 40-50 வயசுல இருப்பா அப்படின்னா நம்ம அப்பா அம்மா தலைமுறை, அப்ப கிராமத்துல இருந்திருப்பாளானா நம்ம மாமா தலைமுறைகள், அதுக்கு முன்னாடி தாத்தா தலைமுறை இன்னும் சிரமப்பட்டிருக்கும். தாத்தா தலைமுறையில அவ கிராமத்திலேயே இருந்துட்டு நம்ம மாமாவோ என்னமோ அவள்லாம் கிராமத்தை விட்டு வெளியில படிச்சு ஏதோ ஒண்ணு வெளியில போய் மாச சம்பளம்னு ஒண்ணு அவளுக்கு கிடைச்சி ஒரு மாதிரி குடும்பம் ஸ்தாபித்தமா ஆகி, அதுக்கப்புறமா அவளுடைய பிள்ளைகள் நம்ம தலைமுறையில இருக்கக்கூடியவ இன்னும் நன்னாவே அந்த இதுலயே படிச்சு, அந்த இங்கிலீஷ் பள்ளிகள்லயே படிச்சு அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் சாஸ்வதமான ஒரு மாசாந்தரம் வரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் இப்ப நாம ரொம்பவும் துளிர் விட்டு நம்ம பசங்களை எல்லாம் இது போராதுன்னு நம்ம இவ்வளவு நாள் வேற வழி இல்லைன்னு அனுப்பிட்டு இருந்தா. கிராமத்தை விட்டு ஏன் அவ அனுப்பினா? வேற வழி இல்லைன்னு அனுப்பினா. நாம தான் சிரமப்பட்டோம், நம்ம குழந்தைகளாவது சிரமப்படாம இருக்கட்டும், மாசத்துக்கு அவனுக்கு ஏதோ 10 ரூபாவது சம்பளம்னு கிடைக்கிறதுன்னு போனான். அதுக்கப்புறமா நாம அப்படி இப்படி மாசத்துல கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிறது, அப்பா அம்மாவை பாக்குறதுன்னு போயிட்டு இருந்தோம். அவ இருக்கிற வரைக்கும் கிராமத்தை விட்டு வரமாட்டேன்னு சொன்னான். அதுக்குள்ள நம்ம வயசு 40-50 வயசாச்சு அப்படின்னா நம்ம பசங்களுக்கெல்லாம் நாம எல்லாத்தையும் பண்ணி இப்ப நமக்கு இருக்கிறது ஸ்போருங்கிறதான எண்ணம் வரல பாருங்க. அந்த வராத காரணத்தினால கிராமத்தை விட்டுட்டு இங்கேயே ஒரு கடனை வாங்கி, எங்கேயாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், கடன் கூடவே கூடாது அப்படிங்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு. ஏதோ அவசரம் வேற வழியே இல்லை அப்படின்னாக்கா அது கூட கூடாதுன்னு இருக்கு. ருணதாத்தா அப்படிங்கறதெல்லாம் அதுல வர்திஷ்ணு, அதாவது என்னது மாசம் கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்கறதெல்லாம் அவ்வளவு பெரிய தோஷமா சொல்லி இருக்கு. பின்ன இதெல்லாம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காள், அத கடனை ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா என்ன, கடனை அடைச்சிடும். முன்னாடி எல்லாம் கடனை அடைக்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற பயத்தினால கடன் வாங்காம இருந்தா. இப்போ கடன் வாங்காம இருந்தா தப்புங்கிற மாதிரி அவன் போன் பண்ணி கடன் வாங்கிக்கோன்னு சொல்றான். ஆனா நாமளும் அதுல உழறோம் பாருங்க. அதுதான் அடியேன்னு சொல்றது. அவன் கேட்கறான்னா எனக்கு அதுக்கு என்னத்துக்கு? நாம என்ன பண்றோம்? கடனை கொடுத்து கடனை பட்டு அதுக்கப்புறமா நாம கடனுக்கு அடைக்கிறோம். அந்த எங்கேயாவது நிஜமாவே யோசிச்சு பாருங்க, 50 ரூபாய் கடனை கொடுத்துட்டு 500 ரூபாவா அடைக்கிறோம். இதுல பெருமையா வேற அடைச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அந்த மாதிரி தைரியமா கடன் வாங்குறது போக அதுக்கு அடுத்த தலைமுறைகள் எல்லாம் எல்லாருக்கும் எவ்வளவு வேணா கொடுக்கலான்ற அளவுல அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் நம்ம போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது எனக்கு தோஷமா சொல்லல, நம்மளுடையதான ஜீவித கிரமம் எப்படி இருந்திருக்கு பாருங்க.
அந்த கிரமத்துல பின்னாடி போக போக கொஞ்சம் கூட பால் தயிர் கிடைக்காது, அதுகளை எல்லாம் அமிர்தம்னு பார்த்துட்டு இருந்தோம். அதனால வாரத்துல ஏதோ ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா துவாதசி அன்னைக்கு அவசியமா அந்த கீரையே கிடைக்கும். நம்ம பெரியவா வச்சிருக்கிறது எல்லாம் பாருங்க அப்படி வெறும வேலி ஓரத்துல கிடைக்கக்கூடியதுதான் நம்மளுக்கு அன்னைக்கு உத்கிருஷ்டமானது. தூதுவளை அது பாட்டுல இருக்கும், வெறும் இதுவா இருக்கும், முள்ளா இருக்கும். அது 4 இலையை கட் பண்ணிட்டு வந்து அதை அன்னைக்கு வந்து இதுவோட கூட சேர்த்துக்கிறது அப்படின்னு. எதுக்குன்னா இப்படி எல்லாமே நமக்கு எல்லாமே ஷாக்காய்கள். இந்த ஷாக்கம்னா இதெல்லாம் ஷாக்கங்கள், காய்கறிகள் எல்லாம் கூட கிடைக்காத காரணத்தினால காய்கறிகள், அதனாலதான் நீங்க ததியாராதனை ஆனாலும் ஸ்ராத்தம் ஆனாலும் 4-5 காய்கறிகளை பண்ணி போடணும் அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் காரணம் அது மற்ற நாள்ல கிடைக்காதது அப்படிங்கிறது. அதனால அன்னத்தையோ ஷாக்கம் காய்கறிகளையோ, ஷாக்கம்னு முதல் ககாரமா இருந்ததுன்னா காய்கறி, 2வது ககாரம் ஷாக்க அப்படின்னாக்க கிளைக்கு பெயர், மரத்தினுடையதான கிளை. அன்ன ஷாக்காதிதானேன அம்புதானேன, அம்பு தீர்த்தம் இவைகளை கொடுக்கறதுனால ஸ்வசக்தியா பூஜையே புமான், என்ன இருக்கோ அதை கொண்டு அவனை பூஜிக்க வேண்டும். ராத்திரி வேளையில வந்து விட்டதான அதிதிக்கு சயன பிரஸ்தர மஹி பிரதானை ரதவா பிதம், இல்ல அவன் என்ன கேட்கிறானோ அவனுக்கு படுக்க, பிரஸ்தரம், பிரஸ்தரம்னா படுக்கைக்கு பெயர், சயனம் படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தா போறோம். மஹி ஆத்து வாசல்ல நாம வந்து திண்ணையில படுத்துக்கிறோம். அதனாலதான் எல்லாருக்கும் திண்ணையை கட்டி வச்சா திண்ணைக்கு வெளியில கதவு கிடையாது. நீங்க பார்த்தீங்களான்னா தெரியும். இந்த மாதிரி ஒருத்தனுடையதான ஆத்து வாசல்ல தேசிகன் படுத்துட்டு இருக்கறச்சேதான் அவனுடையதான இதுகளை எல்லாம் ஒரு குதிரை மேயறது, வெள்ளை வர்ணத்துல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அது தன்னுடையதான ஹயக்ரீவனுக்கு ஒண்ணுமே அன்னைக்கு பண்றதுக்கு இல்லைங்கிறதாக பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் கணக்குல தேசிகன் அந்த ஹயக்ரீவனுக்கு ஆராதனை பண்ணி ஹயக்ரீவன் தான் அந்த குதிரையாக போயிருக்கான் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா அந்த குதிரை எத்தனை விரட்டினாலும் போக மாட்டேங்கிறதுன்னு அந்த தனிக்கன் ஆத்து வாசல்ல தேசிகன் படுத்துட்டு இருக்கறச்சே அந்த தனிக்கன் சொல்ல, கொஞ்சம் போறோம் பாலை எடுத்துட்டு வாங்கோன்னு சொல்லி அந்த ஹயக்ரீவனுக்கு பாலை நிவேதனம் பண்ண அவனுடையதான குதிரை வந்துடுத்து. வந்த பிறகு தேசிகன் அவனுக்கு அனுகிரகம் பண்றார். இது வந்து சாட்சாத் எம்பெருமானுடைய அனுகிரகம். எந்த இடத்துல எல்லாம் மேஞ்சுதோ அந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப வசதியா மகசூல் வரும்னு சொன்னார். அந்த மாதிரி ஹயக்ரீவன் மேஞ்ச இடம்தான் பொன் விளைந்த களத்தூர் நீங்க சொல்றோமே அப்படின்னு சொல்றா. அங்கதான் அது பொண்ணு விளைஞ்சுது, பொண்ணா ஆச்சுது அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா தேசிகன் கீழே ஸ்ரீரங்க யாத்திரை போயிட்டு இருக்கிறச்சே மதுராந்தகம் தாண்டி போயிட்டு இருப்பாரா இருக்கும். அப்ப இந்த இடத்தை தாண்டி போகிறச்சே இந்த மாதிரி இருந்திருக்கும், அதான் பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு சொல்றா. அப்போ வாத்து வாசல்ல ஒரு திண்ணையில படுத்துக்கிறது, அதுதான் மகி, வெறும் இடம். அது கூட படுக்க கூடாதுன்னு ஒருத்தனை விரட்டி விடுறோமா இல்லையா? இந்த காலத்துல அவன் என்னமோ குடிச்சிட்டு வந்து கண்ட மேனிக்கு உளறிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்கிறதுனால திண்ணை இருக்கிறாத்துக்கு வெளியில திண்ணைக்கு வெளியில இதை போட்டு வச்சிட்டோம், கதவு போட்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறமா கட்டப்பட்ட வீடுகள்ல திண்ணையே கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா நாம எப்படி எப்படி வளர்ந்துட்டு போறதா நினைச்சுண்டு அந்த காலத்துல இருந்திருக்கக்கூடியதான தலைமுறையினுடையதான செயல்பாடுகளுக்கு எதிராகவே இருக்கும். ஆனா என்ன, அது வந்து தோஷமா சொல்ல முடியல. ஏன்னா இந்த காலம் அந்த காலம் மாதிரி இல்லை, யாரையும் தோஷமா சொல்லல. எப்படியெல்லாம் காலம், அதாவது சமூகமே மாறி எடுத்து பாருங்கிறதுக்காக சொல்றேன். நான் யாரையும் குறை வச்சுட்டு ஏன் ஆத்து வாசலுக்கு வெளியில கேட்டு போட்டீங்கன்னு கேட்கல அடியே. ஆனா எப்படி காலம் மாறி எடுத்து பாருங்கன்னு சொல்றேன். அப்படி ஒரு அதிர்ச்சி வந்தான்னா அவனுக்கு தீர்த்தம் அல்லது சாக்கம், அன்னம் இவைகளை கொடுக்கலாம், அல்லது அவனுக்கு படுக்கையை அளிக்கலாம். படுக்கைனா படுத்துக்கிறதுக்கு இடம், இல்லையானா குளிர்காலமா இருந்தது அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது அபியாகத்தாளுக்குன்னு ஏற்பாடு பண்ணி இருக்கக்கூடியதா இருக்கலாம். அல்லது ஒரு இடத்த கொடுக்கலாம். மகி பிரதானேன மகி, ஆனா படுத்துக்கிறதுக்கு இடத்த அவன் பேர்ல பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு இல்ல. சயன பிரஸ்தர மகி பிரதானை ரசவாபிதம், இப்படி அவனை அர்ச்சிக்க வேண்டும். இப்படி அர்ச்சித்தா எடுத்து அப்படின்னா இவனுடைய நாள் முடிஞ்சுடுத்து. கார்த்தால எழுந்ததுல இருந்து இவனுடைய நாள் முடிஞ்சுடுத்து. இவனும் படுத்துக்க போகணும். எப்படி படுத்துக்கணும்னு காண்பிக்கிறார். கிருத பாதாதி சௌச்சஸ்து புக்வா சாயம் ததோ கிருஹி கச்சே சையாம ஸ்புட்டிதாம் அபிதாருமயீம் நிருப.
நம்ம தூங்க போகிறதுக்கு, அதாவது ஆராதனத்துக்கு யாகம்னு பெயர். யாகம் அப்படின்னு பெயர். ஆராதனம் ஆகி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கறதுனால ஆராதனத்துக்கு பின்னாடி இருக்கிறது அப்படிங்கறதுனால அனு யாகம், அதாவது யாகத்திற்கு பின்பானது அப்படின்னு சாதம் சாப்பிடுறத சொல்லணும். இப்போ பகல் வேளையில சாதம் சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறமா இந்த கிரந்தாதி காலக்ஷேபங்களோ கிரந்தங்களையோ பாக்குறதோ ஸ்தோத்திராதிகளையோ சொல்லணும்னு இங்க சொன்னார். ராத்திரி வேளையில கொஞ்சம் கோரமா அதை சாப்பிட்டு என்ன பண்ணணும்னார், படுத்துக்கணுமா. என்ன மாதிரி படுத்துக்கணும்னார், படுத்துக்கிறதுக்கு யோகம்னு பெயர். அத பெரியவாள்லாம் இதுதான் பண்ணணும்னு சாஸ்திரம். என்னன்னா, ஒரு வாட்டி அல்பசங்க போயிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிராணாயாமம் பண்ணி சங்கல்பிச்சுட்டு படுத்துப்பா. அதுக்கு பேர் என்ன, யோகம். யோகத்தை நான் பண்ணுகிறேன் அப்படிங்கிறதாக சொல்லி, அந்த யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய கூட இந்த ஜீவாத்மா ஒன்று சேருகை. எம்பெருமான் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தன்னுடையதான மடியில அந்த ஜீவாத்மாவை வச்சுண்டு லாலனம் பண்றான் அப்படிங்கிறதாக சொல்லி இருக்கு. அதனால அது பகவத் சம்பர்க்கதாயி அந்த அந்த ஷையா, அதாவது படுக்கை அப்படிங்கிறது. அதனால அத ஒரு ஒரு கிரியாவாக சொல்லி இருக்கு. அத சங்கல்ப புரஸ்தரமா சொல்லணும்னு சொல்லி இருக்கு. அதனால கிருத பாதாதிஷௌச்சஸ்து, வாயை கொப்பளிச்சுட்டு கை கால் அலமிண்டு ஆச்சமனம் பண்ணிவிட்டு புக்த்வா சாயம் ததோஹ கிருஹி, சாயங்கால வேளையில சந்தியாவந்தனம், அதாவது கிருத பாதாபிஷௌச்சஸ்து அப்படிங்கிறது குளிச்சு சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் பண்ணி சொன்ன பாருங்க, கட்டி ஸ்நானம் அப்படிங்கிறத பண்ணுவான்னு. அந்த மாதிரி பண்ணிவிட்டு புக்த்வா சாயம் சந்தியாவந்தனாதிகளை பண்ணி புக்த்வா சாயம் ததோ கிருஹி, அதுக்கப்புறமா சாயங்கால வேளையிலே சாப்பிட்டு விட்டு சுவாமி தேசிகன் நித்தியமா எப்படி இருந்தார் அப்படிங்கிறத அவருடைய திருக்குமாரர் கிரந்தங்கள்ல காண்பிச்சிருக்கார். ஒரு கிரந்தமே அவருடைய கார்த்தால இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் எப்படி இருந்தார், ஆன்மீக கிருத்தியங்கள் எப்படி இருந்ததுன்னு ஒரு 20 ஸ்லோகங்கள்ல காண்பிச்சிருக்கார். இது அப்படியே அதுல சாயங்கால வேளையில பெருமாளை சேவித்து விட்டு தன்னுடையதானது இஷ்டமூர்த்தியானதான வரதனை கொண்டாடி விட்டுங்கிறதெல்லாம் காண்பிக்கிறாள். அந்த மாதிரி அதே மாதிரி ஊர்ல யாராவது பெரியவா இருந்தா அவளை சேவிச்சு விட்டு, அந்த மாதிரி ஒரு நாள் சேவிக்க போறச்சேதான் பராசரரை சேவிக்கிறதுக்கு வைத்திரேயர் போன பொழுதுதான் விஷ்ணு புராணம் அவதரித்தது. அப்படிங்கிறதுனால சாயம் ததோ கிருஹி கச்சே சையாம், படுக்கிறதுக்காக போகணும். அஸ்புட்டிதாம் அபிதாருமயீம் நிருப, நன்னா தாருமயி, நன்னா தாருனாக்க மரத்தினால ஆன படுக்க, அஸ்புட்டிதாம் அது உடைஞ்சு போயிருக்கு, கால் சரியா இல்ல அப்படிங்கறதெல்லாம் இல்லாம, அதாவது எதுலையுமே சாகசம் கூடாதுங்கிறவா நம்ம பெரியவா. அதனால தாருமயி இருக்கக்கூடிய அஸ்புட்டிதாம், எந்த விதமானதான உடசல் கிடசலா இல்லாததான படுக்கையில மரப்படுக்கையில படுத்துக்கணும். அது அநியாயத்துக்கு விசாலமாகவும் இருக்கக்கூடாதான். நா விஷாலாம் நவை பக்னாம் நாசமாம் மலினாம் நச்ச ந அவிசாலாம், ரொம்பவும் அதாவது குறுகலா குட்டியா இத்தணும் அப்படின்னு இருக்கக்கூடாது, உடம்புக்கு கெடுதலா இருக்கும். அதனால அதெல்லாம் கூடாது, எதுவுமே உடம்புக்கு கெடுதலானது பண்ணக்கூடாதுன்னு பெரியவாளுடைய கட்சி. விஷாலம்னா பறந்தது, அவிசாலம்னா குட்டியானது. அவிசாலாம் குட்டியா இருக்கிறதுல படுத்துக்க கூடாது, ரொம்பவும் குறுகலா குட்டியா சின்னதா அதுல படுத்துக்க கூடாது. நவை பக்னாம், படுக்கையானது பக்னம் உடஞ்சி போறது, கொஞ்சம் போறோம் காலை அதுக்கு கீழே செங்கலை வச்சு வச்சிருக்கோம் அப்படின்றது, அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் படுத்துக்காதீங்களோ. மலினாம் நச்ச, அழுக்கா பக்னாம், பக்னம்னா உடஞ்சு போனது. அசமாம், இல்லையானா 4 காலம் இருக்கு ஆனா கட்டில தான் 4 காலை படுத்துப்பா, அது ஒரு கால் கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கு அப்படின்றதுல படுத்துக்க கூடாதான். அசமாம், அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல், காத்தால நிம்மதியா இருக்க முடியாது, கழுத்து ஒரு மாதிரி இருக்கும், என்னென்னமோ சொல்லும் உடம்புக்கு கெடுதல், அதெல்லாம் கூடாதுன்றார். மலினாம் நச்ச, அல்லது அழுக்கா ஒரு கட்டில், அழுக்கானதான ஒரு படுக்கை, அதெல்லாம் படுத்தக்கூடாது. என்ன பஞ்ச சயனம் அப்படின்னு சொல்லும் போதே அதுல வெண்மைன்னு ஒரு தன்மை, வெண்மையா இருக்கணும், மென்மையா இருக்கணும், அழகானதா இருக்கணும், வாசனையானதா இருக்கணும், மிருதுவா இருக்கணுங்கிறதாக 5 தன்மைகளை சொல்லி இருக்கு. இப்போ இதுல அதுக்கு அந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் இல்லாதது கூடாது. பஞ்ச சயனம் நம்மளுக்கு வேண்டாம், ஆனால் அதுல அழுக்கு இல்லாம இருக்கலாம் இல்லையோ. அதனால மலினாம் நச்ச நச்ச ஜந்துமயீம், அந்த நாள்ல
இந்த மாதிரியான செவுத்துல அல்லது இந்த இதுல எல்லாம் மரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா மூட்டைப்பூச்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது என்னமோ எப்படியோ வந்துடுறது. அது அந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாம் இருக்கக்கூடியதான ஜந்துமயியா இருக்கக்கூடியதான கீட்ட விசேஷங்கள்லாம் இருக்கக்கூடியதான படுக்கையில படுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா கார்த்தால நிம்மதியா தூங்கி எழுந்திருக்க முடியாது. ஷையாம் அதிதிஷ்டே அனாஸ்திருதாம் இல்லையான கீழே ஒண்ணும் போட்டுக்காம படுத்துக்க கூடாது. அனாஸ்திருதாம் விரிப்பு இல்லாமல் நாம ஏதோ ஒரு ஒரு மரத்தினால் ஆக்கப்பட்ட நன்னா 4 காலும் நன்னா இருக்கக்கூடியதான ரொம்ப ஒசரமாகவும் இல்லாம ரொம்ப குறுகலாகவும் இல்லாம ஒரு கார்ட்போர்டோ ஏதோ உட்டன் பிளாங்கோ போட்டு படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல அப்படியே படுத்துக்காம அனாஸ்திருதாம் அதுல ஏதாவது ஒரு உத்திரியமாவது போட்டுன்னு தான் படுத்துக்கணும் அப்படிங்கிறது. பெரியவாள்லாம் உத்திரியத்தை போட்டுப்பா. உத்திரியம் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் வெயில் காலம், அந்த காலத்துல ஃபேன் எல்லாம் கிடையாது. பின்ன என்ன பண்ணுவா, உத்திரியமே கூட உடுத்துற அளவுல இருக்கு அப்படின்னு சொன்னா நேரடியா தரையில படுத்துக்கொள்ள கூடாது. அப்படிங்கிற காரணத்தினால வெறும் தலை தொடச்சிக்கிற துண்டு இருக்கும் பாருங்க, அந்த துண்டை போட்டுன்னு படுத்துப்பா. ஸ்நான சாட்டிய பக்கத்துல வச்சுண்டு தலை தொடச்சிக்கிற துண்டை போட்டுண்டு உத்திரியத்தை தனியா எடுத்த உத்திரியத்தை அப்படி மடிச்சு தலைக்கு வச்சுருவா. தெரியவா, எல்லாரும் அப்படிதான். அந்த தலை தொடச்சிக்கிற துண்டு இருக்கும் பாருங்க, அதை போட்டுன்னு படுத்துப்பா. அதாவது சாஸ்திரம் அப்படி காண்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால. பிராச்சியாம் திசி சிரஷஸ்தம், எந்த திசையை வச்சுட்டு தலையை வச்சுன்னு படுத்துக்கணும். பிராச்சியாம் திசி சிராஹா சஸ்தம், கிழக்கு பக்கத்துல தலையை வைத்து கொண்டு படுத்துக்கிறது சஸ்தம், கொண்டாடத்தக்கது. யாம்யா யாம்யா யாம் அதவான் இருப்ப, யாம்யா யாம்யான்னா தெற்கு திசை, யமனை தலைவனாக கொண்ட திசை. தெற்கு திசையிலேயாவது கிழக்குலயோ தெற்குலயோ தலையை வைச்சென்று படுத்துக்கலாம். சதைவ ஸ்வபத பும்சோ விபரீதம் து ரோகதம், இப்படியே படுத்துக்கணும். இதுக்கு மாற்றி படுத்துண்டால் அது ரோகத்தை கொடுத்து விடும், கெடுதலை கொடுத்து விடும். வடக்கு பக்கம் தலை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த மாதிரி மேற்கு பக்கமும் தலையை வச்சு கொள்ளக்கூடாது. சர்வதா வடக்கு பக்கத்துல தலையை வச்சு கொள்ளக்கூடாது. மேற்கு கூட வழி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்றதெல்லாம் சொல்ற வழக்கம். அந்த மாதிரி படுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கிழக்கு தெற்கு இந்த ரெண்டுத்துலயும் தலையை வைத்துக் கொள்ளலாம். ரோகதம் ரிதா உபகம ஸ்வபந்த்யாம் அவனீபதே புன்னாமர்க்ஷே சுபே காலே ஜேஷ்டா யுக்மாசு ராத்ரிஷு. இதுக்கு மேல ஸ்திரீ சங்கமத்தை பத்தி பேசுறாரு. ஒரு கிரகஸ்தனை பத்தி பேசுற காரணத்தினால தன்னுடைய மனைவியினிடத்திலே சேருகை அப்படிங்கிறது. ரிதௌ உபகமஹ சஸ்தம், ரிதூபகமம் அவளுடைய ரித்து காலம் அப்படின்னா அந்த தீர்த்தாமாடினதுல இருந்து, அது பல விதமா சொல்லிட்டு இருக்க வியாக்கியானங்கள்லேயே, தீர்த்தாமாடினதுல இருந்து ஒரு 6-7 நாள்கள் கழித்து அந்த காலத்துக்கு ரொம்ப உபகமம் பண்ணணும். சில இடங்கள்ல எல்லாம் ரகுவம்சத்துல ஒரு இடத்துல காண்பிக்கிறார், அவன் தீர்த்தாமாடின உடனே அந்த 2-3 நாள்ல அவன் சேரணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அப்படிங்கிறது. இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்களான்னாக்கா அந்த ஒரு 15 நாள் கழிச்சு சேரணும் அப்படிங்கிறதாக டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றா. ஆனா என்ன அப்படின்னா ரித்து காலத்துல பத்னியோட கூட சேரணும். ரிதா உபகம சஸ்தம் சஸ்தாஹா ஸ்வபத்னியாம் அவனீபதே ஒருவர் சொல்லிட்டு இருக்கார் சகரனுக்கு. அதனால ராஜாவே தன்னுடைய மனைவியினிடத்துல ரித்து காலத்துல சேரணும். அதுவும் என்னைக்குன்னார், புன்னாமர்க்ஷே சுபே காலே. புன்னாமர்க்ஷே ரிக்ஷம்னா நட்சத்திரம், அந்த நட்சத்திரங்கள்லயும் நாம இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஆண் நட்சத்திரங்கள், புன்னாம அதாவது ஆண் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதாகவா. ஆனா இது ஜோசியத்துல சொல்ற ஆண் பெண் அலி கிரகங்கள்லாம் சொல்றாளே அந்த மாதிரியாகான்னு தெரியல. ஏன்னா வியாக்கியானத்துல என்ன காண்பிச்சிருக்கார் அப்படின்னா, ப்ரஹஸ்பதி சொல்லி இருக்கக்கூடியதா 10 ரிக்ஷங்களுக்கு புன்னாம ரிக்ஷங்கள் அப்படிங்கிறது. அதாவது புல்லிங்கத்தை குறிக்கக்கூடியது என்னன்னா சார்பா சதுஷ்கம் ரௌத்ரம் ச. சார்பம் அப்படின்னாக்க சார்பம் அப்படிங்கிறது சர்ப்பனை அதிதேவத்தையாக கொண்டதான திருவாதிரை.
அதுல இருந்து 4 நட்சத்திரங்கள் சார்பே ஜாத்தஸ்து இல்ல புனர்வசு புஷ்யம் ஆஸ்லேஷத்துல இருந்து ஆஸ்லேஷ நட்சத்திரத்துக்கு சர்ப்பம் அதிதேவதை அப்படிங்கிறது. அதனால ஆஸ்லேஷத்துல இருந்து சார்பா சதுஷ்கம் ரௌத்ரம் ச அதுல இருந்து 4 நட்சத்திரம் ஆஸ்லேஷம் மகம் பூரம் உத்தரம் இந்த 4 நட்சத்திரமும் ரௌத்ரம் ருத்ரன் ருத்ரனை தேவதையாக கொண்டது ஆர்திரா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி யாம்யம் யமனை சொல்லிட்டு இருக்கக்கூடியதுன்னு பரணி நட்சத்திரத்துக்கு பெயர். துவாஷ்டிரிகம் சித்திரைக்கு துவஷ்டா சித்திர சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் 9 ஆச்சு. ஜலம் ஜலத்தை அதிதேவத்தையாக கொண்டிருக்கக்கூடியது. ஜலத்தை அதிதேவத்தையாக கொண்டிருக்கக்கூடியதுங்கிறது எந்த நட்சத்திரம்னு எனக்கு இப்ப புரியல. வைஸ்வேந்திர வாசவம் பௌஷ்ணம் இதெல்லாம் ஸ்ரீலிங்கா சமுதாகிருதாக சௌமியவாருண மூலானி நபும்சகதினானி து சேஷா புல்லிங்கதாம் யாதாக. இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கிற 27 நாள்ல அவளுடைய ரித்து காலம் போக இந்த ரித்துக்கு உபகமமான காலத்துல இந்த ஸ்திரீலிங்கமோ நபும்சகலிங்கமோவான நட்சத்திரங்களா இல்லாத நாள்ல எப்படி இதில் இப்ப அடியன் சொன்னதெல்லாம் ஸ்திரீலிங்கமா. சார்பா சதுஷ்கம் ரௌத்ரம் ச யாம்யம் துவாஷ்டிரிகம் ஜலம் வைஸ்வேந்திரவாசவம் பௌஷ்ணம் ஸ்திரீலிங்கா சமுதாகிருதாக சௌமியவாருண மூலானி நபும்சகதினானி து சேஷா புல்லிங்கதாம் யாதாக அப்படின்னு. அப்போ இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அது பார்க்கணும். இப்ப அந்த நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருந்தோம்னா இதுல 2 விஷயத்துல அது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கால தாமசம். இதெல்லாம் அதாவது என்ன சொல்லலாம் அனுஷ்டேயமா அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். அந்த காரணத்தினால இதெல்லாம் சொல்லியிருக்காளே தவிர அந்த காலத்திலேயே இதனுடையதான அந்த அதிக்கிரமங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அந்த எந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஸ்ரீலிங்க நட்சத்திரங்களை கொடுத்துருக்கா 10 வைஸ்வேந்திர இந்திர தேவதையை கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம், வாசவம் வசுவை கொண்டிருக்கக்கூடியது, பௌஷ்ணம் பூஷா தேவதையை கொண்டிருக்கக்கூடியது, ஸ்திரீலிங்கா சமுதாகிருதாக இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு சொல்லணும் இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமா வேணுமானா சொல்றேன் ரொம்ப அவசியமா இருந்தா. இது அனுஷ்டேயங்களே கிடையாது. அதனால சௌமிய வாருண மூலானி சௌமிய வருணவை கொண்டிருக்கக்கூடியது மூலா நட்சத்திரம். இதெல்லாம் நபும்சகலிங்க நட்சத்திரங்கள். அதாவது வெறும அதெல்லாம் இது இப்படி இருக்கக்கூடியது அதுல பிறந்து இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. அந்த நட்சத்திரங்கள் அப்படி பேர் வச்சிருக்கா. இப்போ எப்படியானா அலி கிரகங்கள்ங்கிறதெல்லாம் பேர் வச்சிருக்காளோ அந்த மாதிரி. சேஷா புல்லிங்கதாம் யாத்தாக. அதனால அந்த மாதிரி எந்த புல்லிங்க நட்சத்திரங்கள் இப்பவே ஒரு 10 13 16 போயிடுது. மிச்சம் 11 தான் புல்லிங்க நட்சத்திரம். அன்னைக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதாவது ஏகாதசி துவாதசி அமாவாசை பர்வம் இதெல்லாம் இல்லாம அஷ்டமி இதெல்லாம் இல்லாம பித்ரு தினங்கள் இதெல்லாம் இல்லாம இத்தனையும் இல்லாம இருந்து இவ ஒரு மாதிரியா பண்றது. இந்த க்ஷவரம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நாள் கிடைக்கிறது ஒரு சிரமப்படுறது பாருங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இதை வச்சுட்டுதான் நாம சேரணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆனால் அவவாளினுடையதான அனுஷ்டானத்துல இருக்கக்கூடியது. அதனால புன்னாமர்க்ஷே சுபே காலே ஜேஷ்டா யுக்மாசு ராத்ரிஷு ஜேஷ்டா யுக்மாசு ஷஷ்டியாதி யுக்மாசு ராத்ரிஷு தத்ராபி ஜேஷ்டாசு யதோத்தரம் சுபாஸ்வித்யர்த்தா. ஜேஷ்டா யுக்மாசு அதாவது இந்த ஜேஷ்ட மாசம் இருக்கு பாருங்க, நம்ம ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு ஆணி அதுல ஷஷ்டியாதி யுக்மாசு அதுல 6ஆம் மாசம் 8ஆம் மாசம்ங்கிறத கணக்குல இரட்டைப்படையில வரக்கூடியதான ஜேஷ்டையில இருந்து ஆரம்பித்திருக்கக்கூடியது. சதுர்த்தி பிரபுத்தியா ஷோடசி இத்தியாதினா அது மேல காண்பிக்கிறார். சதுர்த்தி ஷஷ்டி பர்யந்தம் அப்படிங்கறதெல்லாம் காண்பிச்சிருக்கிற காரணத்தினால அவ வியாக்கியானத்துக்காக கொடுத்திருக்காளே தவிர இது நிச்சயமா அனுஷ்டேயமாங்கிறது தெரியல. அதனால ஜேஷ்டா யுக்மா சுராத்ரிஷு அந்த ராத்திரிகள்ல நாத்யூனாம் து ஸ்திரியம் கச்சேத் சேத்
நாதுராம் ந ரஜஸ்வலாம் நானிஷ்டாம் ந பிரகுபிதாம் நத்ரஸ்தாம் நச்ச கர்ப்பிணீம் நாத்யூனாம். அது என்ன நாத்யூனாம்னு தெரியல, அந்த புஸ்தகத்துலயும் நாத்யூனாம் தான் இருக்கா. சாரநாதாச்சார் நாஸ்நாதாம் து ஸ்திரியம் கச்சேன் நாதுராம் ந ரஜஸ்வலாம் அப்படின்னு இருக்கு. நானிஷ்டாம் ந பிரகுபிதாம், அதான் பாடவேதம் ஏதோ ஒரு இருக்குன்னு விஷயம் தெரியறது. ஏன்னா நாத்யூனாம் அப்படின்னு இருக்கு. அத்யூனாம்னா என்னதுன்னு புரியல. ஆனா இங்க நாஸ்நாதாம் அப்படின்னு போட்டிருக்கு. அஸ்நாதாம் குளிக்காதவள் அப்படிங்கிறது. அதான் அஸ்நாதாம் அப்படின்னு தான் வியாக்கியானமா இருக்கணும். நாத்யூனாம் அது என்ன பாட்டம்னு அது எனக்கு புரியவே இல்லை. அத்யூனாம் அப்படிங்கிறது இவாள் இந்த மாதிரியா இருக்கக்கூடியதான வேளையில ஸ்திரீகளோடு சேரக்கூடாதுங்கிறத சொல்லறது. ஆனா அந்த இன்னொரு புஸ்தகத்துல அஸ்நாதாம்னு தான் இருக்கு. அதனால அஸ்நாதாம் அவோ நன்னா குளிக்க உடம்பு நன்னா குளிச்சு நன்னா இல்லாதவளா அந்த வேளைகள்லேயோ, நாத்துராம் உடம்பு முடியாதவளா, ஆத்துரான்னா உடம்பு முடியாதவள், ஆத்துராம் கச்சே அவளோட கூட உடம்பு முடியாத பொழுது அவளோட சேரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் என்னது அப்படின்னா இதனுடைய பலன் அதுக்கு குழந்தைய பிறக்கும். அந்த உடம்பு சரியில்லாத வேளையில இருக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்குமோ தெரியாது. அதே மாதிரி அதனுடையதான உடம்பு மனசு எல்லாம் எப்படி இருக்குமோ. அதனால இந்த மாதிரி எல்லாம் நன்னா அது ஒரு முக்கியமானதான ஒரு காரியம் கிரியாகலாபம்னு பண்ணணுமா. ந ரஜஸ்வலாம் ஆத்துல இல்லாத பொழுது, ந அனிஷ்டாம் அவளுக்கு விருப்பம் இல்லாத பொழுது, இதெல்லாம் கூடாததுன்னு சொல்றார். ந பிரகுபிதாம் அத்தியந்த கோபத்துல இருக்கிற பொழுது, அப்படி இருந்தா குழந்தை அந்த மாதிரி கோபிஷ்டனாகவே சேரும். ந திரஸ்தாம் ரொம்ப பயந்து போயிருக்கிற வேளையில அந்த இவரோட கூட பொழுது பயந்துட்டுதான் பிறந்தா உடம்பெல்லாம் வெளுத்து போய் பாண்டு பிறந்தான் அப்படிங்கிறது இருக்கு. நச்ச கர்ப்பிணீம் கர்ப்பிணி ஸ்திரிய சேரக்கூடாது. ந அதக்ஷிணாம் நான்யகாமாம் ந அதக்ஷிணாம் கொஞ்சம் கூட தாட்சிணியம் இல்லாததானவள். ந அந்நியகாமாம் இன்னொருத்தனிடத்திலே மனசை செலுத்தினவள். ந அகாமாம் கொஞ்சம் கூட ஆசையே இல்லாதவள். நான்யபோஷிதாம் ந அந்நியபோஷிதாம் வேறவர்களாலே வளர்க்கப்பட்டவள். இவாளெல்லாம் கூடாது. க்ஷுத் க்ஷாமாம் பசினாலே ரொம்பவும் இழைத்து போனவள். நாதி புக்தாம் அநியாயத்துக்கு சாப்பிட்டு இருக்கக்கூடியவள். வா ஸ்வயம் சைபிர் குணைர் யுதாக அவளோட சேரக்கூடாது. இவனும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் சேரக்கூடாது அப்படின்னு. ஸ்வயம் ச ஏபிர் குணைர் யுதாக தானும் இந்த குணங்களோட கூடியவனாக இருக்கிற பொழுதோ அல்லது இந்த குணங்களை கூடியதான ஸ்திரீயோடையோ சங்கமத்தை கூடாது. தான் குளிக்காமலேயோ அந்த மாதிரி அதெல்லாம் யதா சம்பவம். கர்ப்பிணிங்கிறது இவனுக்கு வராது. காமத்தோடையோ கோபத்தோடையோ குரோதத்தோடையோ அங்காரத்தோடையோ உடம்போடையோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வேளையில சேரக்கூடாது. அந்த மாதிரியாக ஸ்திரீகளோடையும் சேரக்கூடாது அப்படிங்கிறத காண்பிச்சு ஸ்நாதஸ்ரகந்தத்ருத் பிரீதோ நாஸ்மானஹாவோ என்னமோ சரி. நாத்மாதாக்ஷுபிதோ விவா இந்த புத்தகத்துல சில இடங்கள்ல சரியாவே பிரிண்ட்டுவாங்க. அது ஜெராக்ஸ் புக்கா இருக்கிறதுனால சில இடங்கள் அப்படி இருக்கு. நாத்மாதாக ஸ்நாதஸ்ரகந்தத்ருத் பிரீதோ நத்யாதாக க்ஷுதிதோ பிவா. பார்த்தீங்கன்னா நாத்மாதாக இருக்காது. இது பண்ணிதான் பண்ணியிருக்கா. நக்ஷுஜிதோ பிவா இல்ல நாத்மாதாக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரோ என்னவோ. இங்க நத்யாதஹா அப்படின்னு இருக்கு. நாத்யாதஹா க்ஷுபிதோ பிவா. சில பதங்கள் எல்லாம் சில ஸ்லோகங்கள்ல சேராத மாதிரி இருக்கும். இல்லையானா ரொம்ப சிரமப்பட்டு ஒட்ட வைக்கிற மாதிரி இருக்கும். அதுகளெல்லாம் இந்த புஸ்தகத்துல பின்னாடி வந்தவா அதெல்லாம் எமெண்ட் பண்ணியிருப்பா. எமெண்ட் பண்ணதுக்கு தான் 2-3 புஸ்தகங்கள்ல இருந்து அதுகளை கம்பேர் பண்ணி அதுல எது சரியான ரீடிங்கா இருக்கும்னு பண்றதுக்கு பெயர் எமெண்டேஷன் அப்படிங்கிறது. அதனால இப்ப நாத்மாதஹா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப குண்டுன்னு ஒரு நாத்மாதஹா அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்படி இல்லாம தியாதஹாங்கிறதா இருக்கும். க்ஷுதிதோ பிவா சகாம சானுராகஸ்ச
வியவாயம் புருஷோ பிரஜேத் என்ன சொல்றார்? ஸ்நாகஸ்ரகந்ததிருப்ரீதா, ரெண்டு பேர் சேர்ற காரணத்தினால உடல்லையும் சரி மனசுலையும் திருப்தி ஏற்படணும்னு ஸ்நாதா ஸ்ரகந்ததிருத்து, நல்லா குளித்து, அந்த வேளையில குளித்துன்னு அர்த்தம் இல்லை, அதாவது குளித்து இதுவா இருக்கிற பொழுது ஸ்ரகந்ததிருத்து நல்ல மாலை வாசனை திரவியங்களை எல்லாம் தரித்துண்டு பிரீத்தோ நாத்மாதா க்ஷுதிதோ பிவா, பிரீதா நல்ல சந்துஷ்டியோட கூட, நாத்யாதா அந்த தியானம் இல்லாதவனாய், அதாவது சிங்கார எண்ணம் இல்லாதவனாகவோ, க்ஷுதிதோ பிவா பசியோடையோ இல்லாமல், வியவாயம் புருஷோ பிரஜேத், வியவாயம் அப்படின்னா மனைவியோடு சேருகை, அதை அடைய வேண்டும். சகாம சானுராகஸ்ட ஆசையோடையும் அன்போடையும் கூடியவனாய் மனைவியோடு கூட அவன் வியவாயத்தை அடைய வேண்டும், குறிப்பிட்ட நாள்கள்ல இந்த குணங்களோட இருக்கக்கூடியதாக அப்படின்னு ரெண்டு பேரும். அதுலயும் சதுர்தஷ்யஷ்டமி சைவ ததா மாச்சாத பூர்ணிமா பர்வாண்யேதா நிராஜேந்திர கவிகா சங்கராந்திரேவச்ச, இந்த நாள்கள்லாம் சதுர்தசி தைல ஸ்ரீமாம் சம்போகி சர்வே ஸ்வேதேஷு வைப்புமான் விண்மூத்திர போஜனம் நாம பிரயாதி நரகம் ஸ்ருதாக மிருதாக. சதுர்தசி அஷ்டமி அமாவாஸ்யா பௌர்ணமி பர்வதினம், இந்த இவைகள் எல்லாம் பர்வாணி ஏதானி. சதுர்தசி இதெல்லாம் பித்ருதிதிகள், அஷ்டமி சதுர்தசி அமாவாசை பௌர்ணமி, இந்த நாட்களுக்கெல்லாம் பர்வங்கள்னு பெயர். அது தவிர ரவி சங்கராந்தி ரேவச்ச, ரவி சங்கராந்தின்னா மாசப்பரப்பு, சூரியன் இங்க இருந்து அடுத்த ராசிக்கு போகிறது. இந்த நாட்கள்ல தைல ஸ்ரீமாம்ச சம்போகி, தைலம் என்ன தேய்ச்சிக்கிறதோ, ஸ்திரீய சம்போகம் பண்றதோ, மாம்ச போகம் பண்றதோ, மாம்ச சம்போகம் மாம்சத்தை சாப்பிடுறதுங்கிறதோ, இதெல்லாம் யார் பண்றாளோ அவ தைல ஸ்திரீ மாம்ச சம்போகி விண்மூத்திர போஜனம் நாம, விட்டு மூத்திரம் இவைகளை போஜனம் பண்ணக்கூடியதான ஒரு நரக்கத்துக்கு போய் சேருவார்கள் அப்படின்னு காண்பிச்சிருக்கா. என்ன தேய்ச்சிக்கிறதோ ஸ்திரீ சங்கமமோ இவைகள்ல கூடாது. அசேஷ பர்வ ஸ்வேதேஷு தஸ்மாத் சம்யபிவிர்புதைஹி பாவ்யம் சச்சாஸ்திரதேவேத்யா தியான ஜப்ய பரைர் நரைஹி. அதனால இந்த எல்லா குறிப்பிட்டதான நாட்கள்லேயும் மனுஷர்கள் பும்பிஹி பாவ்யம் சத், இதுல மனமும் அடக்கம் மனசு அடக்கம் கொண்டவர்களாய், சச்சாஸ்திர தேவ ஈஜ்யா தியான ஜப்ய பரைஹி, ஆராதனம் பண்றது, பெருமாளை கொண்டாடுறது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது, இவைகளை கொண்டு மனசை அலைவிடாமல் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். நான்ய யோனா வயோனௌவா நோபயுக்தௌ பதஸ்ததா த்விஜதேவ குருணாம் ச வியவாயீனாஶ்ரயே பவேத். நான்ய யோனா வயோனௌவா, வேற ஒருத்தரோடைய கூடவோ, யோனி பின்னமான இடங்கள்லேயோ, நோபயுக்தௌ பதஸ்ததா, நான்யயோனௌ கவாதியோனௌ ஓஷதம், நான்யயோனா வயோனௌவா நோபயுக்தௌஷதஸ்ததா உபயுக்தௌஷதஹ, அல்லது மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்க கூடியதானவனோ, தேவ குருணாம் ச, பிராமணன் தேவதைகள் குரு பெரியவாள் இவாளினுடையதான ஸ்திரீகளோடைய கூட சேரக்கூடியவர்கள், த்விஜதேவாதேர் ஆசிரியே ததாலயஸ்தா, இல்லையானா இன்னொரு அர்த்தம் காண்பிச்சிருக்கார். வேற ஒருத்தர் ஆத்துல இருக்கிறச்சே த்விஜ தேவ குருணாம் ஆசிரியேவா, இந்த இடங்கள்லேயோ அவன் வியவாயி நஸ்யாத், தன்னுடைய பாரியாளுடைய கூட அவன் வியவாயம் வைத்துக் கொள்ள கூடாது. வியவாயீன் ஆசிரியே த்விஜதேவ குருணாம் ஆசிரியே வியவாயி ந பவேத். இந்த மாதிரியான இடங்கள்ல அல்லது அந்நிய யோனியில அயோனியிலேயோ அல்லது ஓஷதி சேவனத்திலேயோ, நோபயுக்த ஔஷதஸ்ததா உபயுக்த ஔஷதனாய்
ரசாயனம் முதலியதெல்லாம் ஏதோ எடுத்துக்கொண்டவான அவன் அந்த மாதிரி வேலைகள்ல எல்லாம் அவன் அதே மாதிரி தேவ த்விஜு குரு இவர்களினுடையதான ஆத்துல இருக்கக்கூடியது இன்னொருத்தருடைய ஆத்துல இருக்கக்கூடியதுங்கிறதான வேலைகள் எல்லாம் இவன் பாரியாளோட சேரக்கூடாது. சைத்திய சத்வர தீர்த்தேஷு நைவ கோஷ்டே சதுஷ்பதே நைவ ஸ்மசானோபவனே சலிலேஷு மஹீபதே, இந்த இடங்கள்லயும் கூடாது. சைத்திய சத்வர தீர்த்தேஷு, சைத்தியங்கள் இந்த புத்த விகாரம் மாதிரி அது அந்த மாதிரியான ஒரு படிக்கக்கூடியதான இடம். சத்வரம் ஜங்ஷனுக்கு பெயர். சத்வரம்னா 4 இடம் சேரக்கூடியதான இடம். தீர்த்தேஷு புண்ணியமானதான தீர்த்தங்கள்ல. கோஷ்டே கோஷ்டம்னாக்க இது மாடுகள் எல்லாம் கோஷாலை, அந்த மாடுகளை கட்டி வச்சிருக்கிறதான கோலாயம். தீர்த்த சத்வர தீர்த்தேஷு சதுஷ்பதே, சதுஷ்பதம் அப்படின்னா வாஸ்தவத்துல 4 ரோடு சேரக்கூடியதான இடம். ஆனா கீழே சத்வர அப்படின்னு கொடுத்துருக்கிற காரணத்தினால இது கூடாதுன்னு அர்த்தம். 2 இடம் ரோட்ல அந்த 2-3 இடங்கள் சேர்ற இடம், அந்த மாதிரி இடங்கள்ல. நைவ ஸ்மசானோபவனே, ஸ்மசானத்திலேயோ உபவனம் தோட்டத்திலேயோ. சலிலேஷு மஹீபதே, தீர்த்தத்துக்குள்ளே, தீர்த்தம்னு அங்க முன்னாடி காண்பிச்சது பரம பவித்திரமானதான இடம், கஷேத்ராட்டனம் மாதிரி போகக்கூடியதான தீர்த்தங்கள். இங்க ஜலத்துக்குள்ளேயுமே எந்த ஜலத்திலேயுமே கூட சலிலேஷு மஹீபதே புரோக்த பர்வஸ்வசேஷேஷு நைவ பூபால சந்தியோஹோ. அதுக்கு மாத்திரம் இல்ல, ஒரு நாளைக்கு சந்தி வேளையில சொல்லப்பட்டதான நாட்கள்லேயும் எந்த நாட்கள்ல அவன் சேரலாமோ அதுலேயும் சந்தியோஹோ, கார்த்தால சந்தி சாயங்கால சந்தி இந்த 2 வேளையிலேயும் கச்சேத் வ்யவாயம் மனசா நமூத்ரோச்சார பீடிதாக. வியவாயம் மன கச்சேத், அவன் அடையக்கூடாது. நமூத்ரோச்சார பீடிதாக, அதே மாதிரி மலமூத்திராதி விசர்ஜனங்கள் போக வேண்டியது இருக்கு, அதுகளை அடக்கின்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இதுதான் ஒரு கிரகஸ்தத்தினுடையதான இதுவே என்ன அப்படின்னா, அவன் தன்னுடைய பாரிய இடத்துல தர்மிஷ்டையாக கல்யாணத்தை பண்ணிண்டு தர்ம மார்க்கமான முறையில அவன் புத்திரோத்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது. அவன் இந்த மாதிரி எல்லாம் மனசுல சுத்தமானதான எண்ணத்தை கொண்டு, அவளும் அந்த மனசுல எண்ணத்தை சுத்தமாக கொண்டு சுத்தமான நாட்கள், ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான இந்த வெளிப்புற சூழல் கூட நம்மளை நல்லா தாக்குறது அப்படிங்கிற காரணத்தினால இவன் மனசு சுத்தமா அவளுடைய மனசு சுத்தமா எல்லா விதத்திலேயும் அத்தியந்த காமாதிகள் எல்லாம் இல்லாம கோப குரோதாதிகள் எல்லாம் இல்லாதவர்களாய் சாந்த மனஸ்காடா நன்னா எந்த விதமான நோய் நொடியும் இல்லாததான எண்ணத்துல அவ இவாளோட கூட கூடிய நாட்கள்ல கூடக்கூடியதான வேளையில ராத்திரி வேளையில இந்த மாதிரி யார் சேர்றாளோ அவளுக்கு அவசியமா அதே இவாளுடைய மனோபாவம் தான் வரப்போறது. நல்ல எண்ணத்திலேயும் வெளியிலையும் இந்த நாட்கள்ல குறித்த நாட்களா இருக்கிறதுனால தோஷம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா நாம இதெல்லாம் சொல்றோமே தவிர என்னன்னா எல்லா இடத்துலயும் ஒரு தேவதை உண்டு. நீங்க ஒத்துக்குறீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. எல்லா இடத்துலயும் ஒரு தேவதை உண்டு. அந்தந்த இடத்துக்கு ஹனுமான் லங்கைக்கு போனா லங்கையினுடைய அதிதேவத்தை லங்கினிங்கிற போய் ஒண்ணு பிடிக்க வருதா அப்படிங்கிறத பாக்குறோம். எல்லா ஊருக்கும் ஒரு தேவதை ஒண்ணு உண்டு. அந்த தேவதை எல்லா தீர்த்தத்திலேயும் அதிதேவத்தை உண்டு. வருணன் எல்லாத்துக்கும் அதிதேவத்தையா இருக்கான். தீர்த்தங்கள் எல்லாவற்றும் இருக்கும் அப்படிங்கிறது. அதனாலதான் பாதுராத்திரி கூட தீர்த்தத்தெல்லாம் நாம எடுக்கக்கூடாது கணத்துல இருந்துங்கிறதெல்லாம் இருக்கு. அந்த காரணத்தினால எல்லா இடத்துலயும் ஒரு தேவதை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அதை பண்ணா அந்த தேவதைய நாம அபமானம் பண்ற மாதிரி ஆகிறது அப்படிங்கிற காரணத்தினால அதெல்லாம் கூடாத இடங்கள். ஒரு ஒரு மரபாக தன்னுடையதான ஆத்துல ஒரு இடத்துலதான் இது நடக்க வேண்டுமே தவிர கோவில்ல குளத்துல நாள் சந்தியில தீர்த்தத்துல இந்த மாதிரியான குளத்துல முதலியவற்றில் எல்லாம் கூடாது அப்படின்னு அதுவும் குறிப்பிட்டதான நாட்கள் அப்படி இருந்ததுன்னா குழந்தைகள் நல்லதாக பிறக்கிறது அப்படிங்கிறது. இதெல்லாம் கை கண்ட உண்மைகள், கண் கண்ட உண்மைகள். இடம் நம்மளுக்கு இந்த வெளிப்புறத்தினுடையதான விஷயங்கள் எல்லாம் கூட இதை நமக்கு நல்லதா பண்ணி காண்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது. இது நம்ம பார்க்கிறோம். இல்லாட்டா
ஒரு குழந்தைக்கு கண்டமேனிக்கு இது ஒரு குறிப்பிட்ட காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ரொம்பவும் வயலண்டா இருக்கு, சிலதெல்லாம் ரொம்பவும் மத்தா இருக்கு, சிலதெல்லாம் ரொம்பவும் உடம்பு முடியாமல் இருக்கு. இதெல்லாம் எதனால அப்படின்னா இந்த பக்கத்துல ஏற்பட்டிருக்கக்கூடியதான இதர விஷயங்களால ஏற்பட்டது அப்படிங்கிற காரணத்தினால இத பிரதானமா சொல்றாரு. இதுதான் ஒரு கிரகஸ்தத்தினுடையதான முக்கியமானது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கு ஒரு 7-8 ஸ்லோகங்கள்ல காண்பிக்கிறார். இது சொல்றவர் யோசிச்சு பாருங்க. இத ஔர்வன் மகரிஷி இவனுக்கு சொன்னான், சகரனுக்கு சொன்னான். அவர் சொன்னார். இதெல்லாம் மைத்ரேயருக்கு இவர் சொல்லணுமோ? அவர் சொன்னார் சரி, இவர் இன்னும் கூட அப்படியே சொல்லணும்னா கூட இன்னும் விவாயத்திற்குரியதான விஷயங்கள் என்னவோ அதையும் சொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்ல வேண்டியது தானே. அப்ப எந்த அளவுக்கு இது முக்கியமானது? ஏன்னா இதுக்காக தான் பிரஜாயை கிரகமேதினாம் தான் காளிதாசன். அப்ப அவ கல்யாணம் பண்ணிக்கிறதே பிரஜோத்பத்தி. அதனால முதல் பிரஜை தர்ம பிரஜையா இருக்கிற காரணத்தினால அவசியமா நாம இது பிரஜோத்பத்தி ஒரு கிரகஸ்தனினுடைய கிருத்தியம். ஆனா அந்த கிருத்தியத்தை சந்தோஷமா திருப்தியா குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட இடங்கள்ல நல்லமானதான எண்ணத்திலேயும் உடம்போடையும் அவ அதை பண்ணுவார்களானால் நிச்சயமா அதுக்கு ஏத்த மாதிரியானதான குழந்தைகள் ஏன்னா அவளுடைய எண்ணத்தை தான் எடுத்துட்டு வருது. தானேதான் மறுபடியும் பிறக்கிறான். அதனாலதான் அவனுக்கு ஆத்மஜன்னு பெயர். தசாஸ்யாம் புத்திரானாதே ஹிபதிமேகா தசங்கிருதி அப்படின்னு. இப்ப இவனேதான் அதுல 11ஆவதாக இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இல்லையோ. பத்திம் ஏகாதசன் கிருதின்னு ஆத்மாவை புத்திர நாமாசின்னு வேதம் சொல்லித்தா இல்லையா. இவனேதான் வரான் அப்படின்னு. இவனுடைய பெரியவர்கள் தான் இங்க வாத்தனுடையதான முன்னோர்கள் தான் வரா அப்படின்னு. அப்ப அதை நாம எவ்வளவு ஜாக்கிரதையா அதை பண்ணணும், எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமானதாக இருக்கணுங்கிறது தெரிஞ்சா பராசரர் ரிஷி எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னா இதுதான் லோகத்துக்கு போய் சேர வேண்டியது அப்படிங்கறதுனால சொல்றார். நைவ ஸ்மசானோ பவனே சலிலேஷு மஹீபதே புரோக்த பர்வ ஸ்வசேஷேஷு நைவ பூபால சந்தியோஹோ கச்சேத்யவாயம் மனசா நமூத்ரோச்சார பீடிதாக பர்வ ஸ்வபிகமோ நிந்தியோ திவா பாப பிரதோ நிருப. பர்வ காலங்கள்ல இப்ப சொன்னோமே அஷ்டமி சதுர்தசி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல சேர்றதுங்கிறது நிந்தியாக, அது நிந்திக்கத்தக்கது. திவா பாப பிரதோ நிருப பகல் வேளையில சேர்றதுங்கிறது பாபத்தை கொடுக்கக்கூடியது. புவி ரோகாவகோ நிருணாம் வெறும் பூமியில அடையிறது அப்படிங்கிறது நோயினுடைய ஏற்படுத்தும். அப்ரசஸ்தோ ஜலாசயே நீர்நிலைகள்ல சேர்றது அப்படிங்கிறது அப்ரசஸ்தம், அது கொண்டாடத்தக்கது இல்லாதது. பரதாரான் நகச்சேத தன்னுடைய மனைவியை தவிர்த்த பிறரை சேராதிருத்தல். மனசாபி கதஞ்சன மனசுனால கூட அவர்களை சேராமல். கிமு வாச்சா அஸ்தி பந்தோபி நாஸ்தி தேஷு வியவாயினாம். கிமு வாச்சா மனசாலேயே சேரக்கூடாதுன்னா பின்ன அவளோட கூட வார்த்தைகளாலேயும் அஸ்தி பந்தோபி நாஸ்தி தேஷு வியவாயினாம் அவளோட கூட பரஸ்திரீ கமனம் பண்ணக்கூடியவாளுக்கு அஸ்திபந்தேஷு அவர்களுக்கு அஸ்திபந்தோபி நாஸ்திதேஷு வியவாயினாம் எலும்பு கூடு கூட இல்லாதவர்களாக அடுத்த ஜென்மால பிறக்கிற மாதிரியான தன்மை வந்துவிடும். மிருதோ நரகம் அப்யேதி அந்த மாதிரி பண்றவாள் மரணத்துக்கு அப்புறமா நரக்கத்தை அடைவாள். ஹீயதேத்ராஹ பிசாயுஷா இங்கேயும் அவனுக்கு எவ்வளவு ஆயுஷ் உண்டோ அது குறைஞ்சு போயிடும். பரதார ரதி பும்சாம் இஹசாமுத்திர பீதிதா பரதாரா கமனம் பரதாரா சிந்தனம் அப்படிங்கறதெல்லாம் இங்கேயும் மற்ற லோகங்கள்லயுமே கூட அவனுக்கு பீதியை ஏற்படுத்துங்கிற காரணத்தினால் பரதாராகமனம் கூடாது. இதி மத்வா ஸ்வதாரேஷு ரிதமத் சுபுதோ பிரஜேத். அதனால இந்த மாதிரியானதான விஷயங்கள் தெரிந்து கொண்டு ரித்துமதியான தன்னுடைய பாரியாவோடு சேர வேண்டும். யதோக்த தோஷஹீனேஷு சகாமேஷ்வன்ருதாவபி ரித்து இல்லாவிட்டாலும் கூட தோஷங்கள் இல்லாதது, அதாவது ரித்து காலத்துல அவசியம் சேரணும். ரித்து காலமா இல்லைன்னா கூட அந்த திதிகள் அதுகள் எல்லாம் இல்லாததான நாட்கள்ல தோஷம் இல்லாததான நாட்கள்ல சகாமேஷ்வன்ருதாவபி அன்ருதாவபி ரித்து இல்லாவிட்டாலும் கூட
காமத்தோடு இருக்கக்கூடியதான வேளைகளிலே அந்த குறிப்பிட்டதான தோஷங்கள் தட்டாததான நாட்கள்ல அவன் தன்னுடைய பாரியையோடு சேர்ந்து அந்த பாரியாவின் மூலமாய் நல்ல ஒரு பிரஜோத்பத்தியை பண்ணி அதனால லோகத்துக்கு நன்மையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கறது தான் காண்பிக்கிறார். கிரகஸ்தனுடையதான சதாச்சார வர்ணனம் கார்த்தால எழுந்ததுல இருந்து ராத்திரி படுத்துக்க போற வரைக்கும் இருக்கக்கூடியது. இது ஒரு பக்கம். இது நித்தியமா ஒரு கிரகஸ்தன் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது. அது அந்த ராத்திரி வேளையில விவாயாதிகள் பர்யந்தம், அதுக்கு முன்னாடி ஆத்துக்கு வந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி, இது எல்லாமே அவளுக்கு விகிதமானது. விகிதத்தை விகிதமான முறையில அவசியமாக அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி கார்த்தால எழுந்ததுல இருந்து. அப்போ சுவாமி தேசிகனுடைய தினச்சரியா ஸ்துதி அப்படிங்கறதெல்லாம் அவருடைய ஒரு தினத்துல அவர் எப்படி இருந்து நடந்துட்டு இருந்தார், அவர் சுவாமி எப்படி நடத்தி காண்பிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத காண்பிச்சிருக்கார். இது ஒரு கிரகஸ்தன் தான் ஆதாரபூதம். அவன் அதுக்கப்புறமா தன்னுடையதான பொண்ணு பிள்ளைகளை உருவாக்கணும். அதனால அந்த விவாயம் கூட அவளோட கூட சேர்றது கூட ரொம்பவும் முக்கியங்கிறத காண்பித்தாள். இதெல்லாம் ஒரு ஆச்சார விஷயம். ஆனா வேற ஒரு கவி எப்படி கார்த்தால வேளையில இருந்து பகல் பொழுதுகளை இருந்து ராத்திரி பொழுதுகளை எல்லாம் எப்படி கழிக்கிறான்னு ஒரு கவி சமத்காரமா சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிராத்தர் தியூத பிரசங்கேன மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதாக ராத்திரௌ சோர பிரசங்கேன காலோ கச்சதி தீமதாம்னு ஒரு ஸ்லோகம் சொன்னார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அதாவது தீமதாம் காலஹா, அறிவாளிகளினுடையதான காலம் இப்படி கழியறது அப்படின்னு சொன்னார். அறிவாளியா இருக்கான்னா நல்லவன், நல்லபடியாக பண்ணக்கூடியவன் அர்த்தம். இப்படி நல்லமையா வாழ்க்கை நடத்தக்கூடியவனுக்கே கூட காலம் எப்படி கழியறது அப்படின்னா, பிராத்தர் தியூத பிரசங்கேன, அவன் கார்த்தால வேளையில சொக்கட்டான் ஆடுறத பத்தி, அது கூடாததான வியசனம், சொக்கட்டான் ஆட்டத்தை பத்தியே பேசிட்டு இருக்கான். பகல் பொழுது முழுக்க சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்கான். அதாவது அந்த இது இல்ல சொல்ற பாருங்க, அந்த மாதிரி பணம் கட்டி அந்த இதெல்லாம் விளையாடுறானே, கேம்லிங், தமிழ்ல என்னன்னு வரமாட்டேங்குது, அந்த ஆட்டத்தை விளையாடுறான். அது கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா இதெல்லாம் அறிவாளிகளுக்கு நல்லவாளுக்குன்னு சொல்லியிருக்கு. நீ எப்படி அது நல்லவனா இருக்கிறவன் ஏன் இது பண்ண போறான், தியூதத்துக்கு போக போறான் அப்படின்னாரு. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அழகே. தியூத பிரசங்கேன மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதா, மத்தியான வேளையில ஸ்திரீய பத்தி பேசுறதுனால, தன்னுடைய மனைவி கிட்டேயே இன்னொரு ஸ்திரீய பத்தி பேசுறதுனால கேட்கறதுனால, மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதா ராத்திரௌ சோர பிரசங்கேன, ராத்திரி வேளையில திருடனை பற்றி பேசுறதுனால, காலோ கச்சதி தீமதம், இதுல எதுவுமே உருப்படி கிடையாது. பஞ்சமகா பாத்தகங்கள்ல திருட்டு ஒண்ணு இருக்கு. மத்தியானே ஸ்திரீ பிரசங்கத்தாக இன்னொரு பரஸ்திரீ கமனம்ங்கிறது, அல்லது அவளை பத்தி மனசால நினைச்சிருந்தா கூட. முதல்ல தியூதம்ங்கிறது ஒரு தனி இதுல சூக்தமே இருக்கு, கிதவ சூக்தம் அப்படின்னு அதுக்கு பெயர். அவன் எப்படி எல்லாம் கஷ்டப்படுகிறார், யாரு, துகட்டால் ஆடி அந்த பணத்தை நாம இழந்திருக்க கூடியதான ஒருத்தன், தான் வச்சிருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொக்கட்டான் விளையாடிய கழிக்க கூடியதான ஒருத்தன். அவளுக்கெல்லாம் அந்த சொக்கட்டான இவ்வளவு தூரத்துக்கு, சொக்கட்டானுக்கு துரோதரான்னு பெயர். துரோதரம்னா துஷ்டமான வயறு. நாமெல்லாம் ஏதோ பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் போறோம் சாப்பிட்டோம், இவ்வளவு சாப்பிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஓடணும்னா இவ்வளவு சாப்பிட்டோம், இல்ல இன்னும் கொஞ்சம் ஓடணும்னா இவ்வளவு சாப்பிட்டோம், அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அதனால நம்மளுடைய வயரெல்லாம் ஒரு கட்டுப்பாடுக்கு அடங்கி இருக்கு, இவ்வளவுதான் பண்ண முடியுங்கிறது. ஆனா தியூதத்துல நீங்க எதை வேணாலும் வைக்கலாம் பாருங்க, ஒரு ராஜ்யத்தை வைக்கலாம், கொண்டாட்டிய வைக்கலாம், குழந்தைகளை வைக்கலாம், எதை வச்சாலும் அது சாப்பிடுறோம். அதனால அதுக்கு துரோதரம், துஷ்டமான உதரத்தை கொண்டது, ரொம்பவும் கொடுமையானதான வயரை கொண்டது, அது எது கொடுத்தாலும் அது சாப்பிடும் அப்படிங்கிறது. யாரோ ஒருத்த ஜெயிக்க போறோம், ஒருத்த தோக்க போறானோ இல்லையோ. அதனால பிராத்தர் தியூத பிரசங்கேன, விளையாட்டை பத்தி, தியூத்த விளையாட்டை பத்தி பேசுறதுனால, அது சாஸ்திர நிஷித்தம், அதை பேசுறதுனால கழிகின்றது நல்லவாளினுடைய காலம் கார்த்தால வேளைகளிலே. மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதாக, மத்தியான வேளையிலே ஸ்திரீயை பற்றி பேசுறதுனால, எந்த ஸ்திரீயுமே பேசக்கூடாது, தன்னுடைய ஸ்திரீயை தவிர்த்த மற்றவாளை பற்றி பேசக்கூடாது. ஆனா இவாளுக்கு ஸ்திரீ பிரசங்கதா, பகல் வேளையில கழியறதாம் காலம்.
ராத்திரௌ சோர பிரசங்கேன, ராத்திரி வேலை ஏற்கனவே இருட்டா இருக்கு, அதுல கிருஷ்ணபக்ஷம் வேற கிட்டத்தட்ட அமாவாசை இன்னும் 2 நாள்ல வந்துட்டு இருக்குங்கிறதான நிலைமையில எதனா பேசிட்டு இருக்கான்னு, திருடனை பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்த நேரடியா கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ராத்திரௌ சோர பிரசங்கேன காலோ கச்சதி தீமதாம். இதுல எதுவுமே உருப்படி இல்லையே, பின்ன இது எப்படி ஸ்லோகமா ஆக்கினா அப்படின்னா, பிராத்தர் தியூத பிரசங்கேன அப்படின்னா சொக்கட்டா நாட்டத்துன்னு அர்த்தம் இல்ல. சொக்கட்டா நாட்டத்தை பிரதானமாக கொண்டு எழுந்ததான கதையம்சத்தை கொண்டதான மகாபாரத கிரந்தத்தை பத்தி கார்த்தால வேளையில பேசுறாளாம். பிராத்தர் தியூத பிரசங்கேன, தியூதத்தை பற்றியதான பேச்சு, அதாவது மகாபாரதாதிகள். மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதாக, மத்தியான வேளையில ஸ்திரீயை பற்றி பேசுறதுனால அப்படிங்கிறது, அந்த ஸ்திரீயை பற்றி ஏற்பட்டு வந்திருக்கக்கூடியதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். அவர் வால்மீகி எழுதுற பொழுது பௌலஸ்திய வதமித்யேவ, இது பௌலஸ்தியனுடைய வதத்தை சொல்லக்கூடியது அப்படிங்கிறதான அபிப்பிராயத்துலதான் அவர் சொல்லி இருந்தாலும் கூட, அவர் மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதாக, ஸ்திரீ பிரசங்கம் அப்படின்னா ஸ்திரீயையே பிரதானமாக கொண்டிருப்பது அப்படிங்கிறதுனால, ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதாவினுடையதான சிறை இருந்தவள் அப்படிங்கிற சிறை இருந்தவள் ஏற்றம் ஒரு பக்கம், அவளை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடிய காரணத்தால மத்தியானே ஸ்திரீ பிரசங்கத்தா. அதே மாதிரி ராத்திரௌ சோர பிரசங்கேன, திருட்டுங்கிறதே அஸ்தேயம் அப்படிங்கிறத பஞ்சமகா பாத்தகங்கள்ல ஒன்னா சொல்லிட்டா. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதான தோஷமானதான திருட்ட கூட முதல்ல இது, இப்ப திருட்டு அவைகளை கூட ரொம்பவும் நீச்சமானதாக சொல்லி அது அவசியமா விட வேண்டியதுன்னு 4 இதை சொன்னார், தோஷங்களை சொன்னார். அதுல திருட்டுங்கிறது ஒண்ணு, இதெல்லாம் கூடாதுன்னு. ஆனா இந்த இதுல தூத பிரசங்கேன மத்தியானே ஸ்திரீ பிரசங்கதாக ராத்திரௌ சோர பிரசங்கேன, இது மாதிரியா காலத்தை கழிக்கிறாள் அறிவாளிகள் எல்லாம் அப்படிங்கிறதுனால காத்தால வேளையில பாரதத்தை சேவித்து, மத்தியான வேளைகளிலே ஸ்ரீமத் ராமாயணத்தை சேவித்து, ராத்திரி வேளையில பாகவதத்தை சேவிக்கிறதுனால எப்போதும் பகவன் நிஷ்டமானதான மனசே அமையும். அந்த காரணத்தினால சமத்காரமா சொன்னார், கார்த்தால வேளையில சொக்கட்டா ஆடுறத பத்தி பேசுறதுனால தியூத பிரசங்கேன, மத்தியானே ஸ்திரீ பிரசங்கத்தா, வேற ஸ்திரீயை பற்றியதான பேச்சை எடுக்கிறதுனால மத்தியான வேளையிலையும், ராத்திரவு சோர பிரசங்கேன, சோரனாகிற இருக்கக்கூடிய ஜாரச்சோர சிகாமணின்னு சொல்லப்படக்கூடியதான கிருஷ்ணன், அவனை பற்றியும் பேசுறதுனால காலம் கழிகின்றது. இப்ப இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இதெல்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடியது எதெல்லாம் பண்ணக்கூடாதது, அவசியமாக விவாகம் பண்ணணுமான மனைவியோட கூட சேர வேண்டுமானால் அவனுக்கு அவசியமா இதுவானது இருக்கணுங்கிறதெல்லாம் சொன்னார். ஆசை முதலியதெல்லாம் இருக்கணும்னு எல்லாம் சொன்னார். இப்போ மேல அப்படியே காண்பிக்கிறார், இது எல்லாமே ஸ்வதாரேஷு ரித்து காலத்துலதான் பண்ணணுங்கிறதாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதுக்கு சிலதான கொஞ்சம் முன்ன பின்ன தன்மைகள் எல்லாம் கொஞ்சம் லீனியன்ட்டா நாள்ல பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் அமையறதுங்கிற காரணத்தினால் இதுதான் ஒரு கிரகஸ்தனுக்கு அத்தியந்த முக்கியமானது. என்னன்னா தனக்கு அப்புறமா ஒரு குழந்தை இருக்கான் அப்படிங்கிறது அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஸ்லோகத்துல காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடியது ராமாயண மகாபாரத பாகவதாதி ஸ்லோகங்களை சேவிக்கிறதுனால அப்படின்னு. இந்த சேவிக்கிறதுங்கிறது கரும்பு வாஸ்தவமாவே கிடைச்சதுன்னா நாம ஏன் இந்த ஜூஸா பண்ணிதான் இது பண்ணணும், அதுகளை அவசியமா நாம அதை அப்படியே அனுபவிக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு மகாபாரதம் ராமாயணம் பாகவதங்களை அவசியமா அனுபவிக்கலாமா இருக்க, அதுகளை விட்டுவிடக் கூடாதுங்கிற காரணத்தினால் இன்னாருக்குத்தான் இதுங்கிறதான வியவஸ்தை ஏதும் இல்லாததாக இருக்கக்கூடியதான காரியங்கள். அதனாலதான் இதெல்லாம் எந்த விதமான தோஷமும் தட்டாதவர்களாய் அப்படின்னு காண்பிச்சிருக்கா. அப்படி ஒரு ஜீவாத்மாவானவன் ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற பொழுது ஏதது அஸ்மாக்கம் கிருத்தியமிதி புத்தியா, இது நம்ம நிச்சயமா செய்ய வேண்டியது அப்படிங்கிறதான எண்ணத்தோட கூட தன்னுடையதான காரிய கலாபங்களை கார்த்தால எழுந்ததுல இருந்து பண்ணுவானாகில்
அவனுக்கு நிச்சயமா மனசுல கஷ்ட எண்ணம், துக்கமானதான எண்ணம், துஷ்டமானதான எண்ணங்கள்லாம் வராதுங்கிற காரணத்தினால் யதோக்த தீபஸ்நேகேஷு சகாமேஷ்வன்ருதாவபி தீப பிரஜ்வலனம் இல்லாததான யதோக்த தோஷஹீனேஷு சகாமேஷ் ஸ்வன்ருதாவபி சகாமேஷு அன்ருத்தௌ அப்பி ரித்துவா இல்லாததான காமத்தை கொண்டிருக்கக்கூடியதான தன்னுடைய மனைவியிடத்திலே அவசியமாக சேரணும் ஒரு கிரகஸ்தனுக்கு அப்படிங்கிறதாக சொல்லிட்டு இது 11வது அத்தியாயம் 45 ஸ்லோகம். மறுபடியும் அவரே தான் பேசுறார். இன்னும் கொஞ்சம் கூட கிரகஸ்த தர்மங்கள் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்தினால கிரகஸ்த தர்மத்தை பற்றி யதாமதி கிஞ்சித் விஜப்தம். இதுல இவா பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதான திவா ஸ்வாபம் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஸ்லோகத்துல சமத்காரமாக சொன்னாள். இந்த மாதிரி படிச்சு நாம இன்புருவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.